ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டான ரயில்டெல்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் லெவலில் இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30,000லேருந்து 1,20,000 இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 27 ஜான்வரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே வந்து வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பை தான் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட்னு இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ எந்தெந்த கேட்டகரியில் போஸ்டிங் வந்திருக்குன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல்லையும் டெப்டி மேனேஜர் லெவல்லையும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ சேலரி வந்து பாருங்கள், அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து 30,000லேருந்து 1,20,000 வந்து சேலரி வந்து வரும். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக வந்து பர் ஆனுவலுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு 9 லேக் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே டெப்டி மேனேஜராக இருந்தால் 40,000லேருந்து 1,40,000 சேலரி வந்து வரும். பெர் ஆனம்க்கு வந்து 12 லேக்ஸ் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து இருக்கும் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,00,000 ரூபா கிட்டக்க உங்களுக்கு சேலரியே வந்து வரும். ஸோ வேகன்சி வந்து பார்த்தோன்னா அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு பிரேக்கப் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மினிமம் வந்து 21 இயர்ஸ், மேக்ஸிமம் வந்து 28 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள், இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து டிப்ளமோவில் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸோ அப்படி இல்லைனா அது எனி அதர் காம்பினேஷனில் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எம்எஸ்சி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். எம்எஸ்சியில் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து அந்த இதில் வந்து ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதேமாதிரி டெப்டி மேனேஜருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் மினிமம் 21, மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே வந்து பாருங்கள் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பிஇ, பிடெக் இல்லைனா பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகாமோ இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷனோ இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்ஸோ எனி அதர் காம்பினேஷனில் வந்து இன்ஜினியரிங் பிரான்ச் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எம்சிஏ இல்லைனா எம்எஸ்சி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 27 ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது. அது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். நோ நெகட்டிவ் மார்க்னே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். 150 மார்க் வந்து இருக்கும். 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். எக்ஸாமுக்கான சென்டர் வந்து எங்கெங்கே இருக்குங்கிற லொக்கேஷனுமே கொடுத்துருக்காங்க. இன்ட்ரிக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 50 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்னில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதுபடி உங்களுக்கு வந்து இதில் 100 மார்க், அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் இந்த மாதிரி ஆப்டிடியூட்லாம் வந்து ஒரு 50 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு மட்டும் 600 ரூபாய் வந்து ஃபீஸு. மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து 1,200 ரூபாய் வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள், இங்கே வெப்சைட் லிங்க் இருக்குது பாருங்கள், railtel.in கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் வந்து இதில் ஸ்டெப்ஸ் வந்து இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இதில் நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பேமெண்ட்லாம் வந்து பே பண்ணணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், இதில் உங்களுக்கு சிலபஸ்மே வந்து இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்னுக்கான சிலபஸ்மே வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெப்டி மேனேஜருக்குமே வந்து தனியாக வந்து பாருங்கள் சிலபஸ் இருக்குது. ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பற்றில அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதே எஸ்சி, எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10, 13, 15 வந்து பாருங்கள் அந்த கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.